ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மள்கிட்ட கண்டென்ட் இல்லை. நேற்று ஒரு வீடியோ வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா சேனலை ஃபாலோ பண்ணுறதே ஒரு 58 பேர். அதனால் அந்த 58 பேருக்கும் செம்ம பிஸியாக இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பார்த்த மாதிரியே வரல உங்களுக்கு வீடியோ. இனிமேல் ஒரு நாள் டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் லாஃப் ஃபார் ரேண்டம் ரீல்ஸ். அதாவது ரேண்டம் ரீல்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு செட் ஆஃப் ரீல்ஸை நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது நான் ஒரு டெம்ப்ளேட்டை மட்டுமே பார்த்து எடுத்து வச்ச அதோட தமிழரை மட்டுமே பார்த்து எடுத்து வச்ச ஒரு ரீல்ஸ் தான் அது. இதுக்குள்ளே கண்டென்ட் நான் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஹலோ வணக்கம். இது ஒரு ரேட் பேசுற வீடியோ, ஓகேவா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் வரும். ரேட் பேசுற வீடியோ ஏன்டா இப்படி பண்றீங்க? #1 என்னன்னா, என்னோட போட்டோஷூட் வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ஆன்டி, உங்களுக்கு ஒரு நைட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அஜித் வர்மா ப்ரோ, இவனை பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுதா ப்ரோ? இல்லைன்னா இவனை பார்த்தா அந்த மாதிரி கேட்க தோணுதா அவனுக்கு? சரி, நான் கொஞ்சம் காஸ்ட்லி. உங்க வீட்டு லேடிஸ் வாங்குறத விட ஒரு 10 ரூபாயாவது நான் என்ன பண்ணுவேன், கூடுதலா தான் வாங்குவேன், ஓகேவா? அதனால உங்க வீட்டு லேடிஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஒரு நைட்டுக்கு நீ கொடுப்பியோ அதுல இருந்து 10 ரூபாய் எனக்கு அதிகம், ஓகேவா? பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாகவே இதில் ஒரு புரியலை ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா அந்த அஜித் வர்மான்ற ஒரு ப்ரோ என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒன்றை தான் அடிச்சிருக்காரு. ஒன்றுனா உங்களை இல்லை, அதாவது இவனை தான் அடிச்சிருக்காரு. ஆனால் இவன் இப்போ நான் ஒன்று அடித்தா நீ என்ன தான் அடிக்கணும். அது தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வீட்டாளுங்க இருக்கிறதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோங்க. இது மேபி இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை பற்றி வீடியோஸ் போடுறது. மேபி ஃப்யூச்சரில் இதுவே உங்களுக்கு நல்லா இல்லாமல் போகலாம், பார்த்துக்கோங்க ப்ரோ. என்னடா 2023 முடிய போகுதே, நம்ம இந்த கடைசியா நம்ம என்னடா 2000 இவன் 2 எடுத்து வச்சுக்கேன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவன் நான் இதுதான் எடுத்து வச்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். ஏன்னா எனக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துருச்சு. அது ஏன்னா இப்போ நான் அவனை திட்டுறேன், அவன் என்னை திட்டுறான். இது நார்மல், சரியா? இப்போ நான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டுற பாண்டிங் அவ்வளோ போகும். ஸோ இப்போ நான் அவனை திட்டுறேன்னா அவன் என்ன திட்டலாம் டைரெக்டாக. ஸோ நான் அவனை திட்டுறதை விட்டு அவன் என்ன திட்டுறதை விட்டு கொஞ்சம் பர்சனலாக போகிறதுலாம் நல்லா இல்லை. ஸோ அதை இதை மென்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் அவன் கிளிப் நான் சேர்த்தேன். இவர் பேர் என்ன? பிளாக்கி ஸ்டார் ப்ரோ, பார்த்துக்கோங்க. 23 முடிய போகுதே, நம்ம இந்த கடைசியா நம்ம யாரு கலாய்க்கலான்னு கச்சிதமா நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டவங்க தான் இவன் கலாய்க்கலாம். சரி, பார்ப்போம். இந்த நவ்யான்னு சொல்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சரி, இப்படியா சிரிக்க வேணாடே, என்னை சிரிக்க வச்சிங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 நிமிஷம் ஓடிடுச்சு. சீக்கிரம் சிரிக்க வச்சா நான் சிரிச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறேன். இப்போயே மணி 10:38 மேலே கிளாக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே பார்த்துக்கலாம். 10:40 11 மணி உட்காந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நைட்டில். சரி, பார்ப்போம். மானம் கட்டவனே. ஆமாங்க, என்னோட மானம் கெட்டு போச்சு. ஏன்னா நான் என்னோட மானத்தை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல. உங்களுக்கு எப்படி பாப்பா இவ்வளோ அழகா இருக்க? முழு முழு சிரிக்கலை கைஸ், சிரிக்கலை. இது லாஃப், இது ஸ்மைல். வாய் திறந்து சிரிச்சா மட்டும்தான் லாஃப். அது என் தலைவர் ஜேகே சொல்லியிருக்காரு. அதனால் நான் லாஃப் வளர்றேன். அதனால் நான் ஸ்மைல் பண்ணலாம், லாஃப் தான் பண்ணக்கூடாது. நீ என்னடா சொக்கா கூட நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க? அழகான உதடு, பெரிய கண்ணு,
கிளி மாதிரி மூக்கு. இது யோசிச்சு பாருங்களேன். ஒரு இவனுக்கு மேபி ஒரு பையன் இருந்தானா, இல்லைன்னா இவர் பையன் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தாருன்னா, அந்த பையனோட மைண்ட் செட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும்னு. என்னாலலாம் அதை யூகிக்கவே முடியல. ஏய் மாமா, போதும் எனக்கு போதும். எப்படி பாப்பா? அடுத்த வீடியோ அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. சரி. ஒரே பொண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். ஓஹோ, நானுமே நியாயமா கேக்குறேன். இதெல்லாம் சேவ் பண்ணி நான் சிரிப்பான்னு நினச்சிட்டு நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு அதை நினச்சாதான் செருப்பாக அடிக்கும் போல இருக்கு சார் எனக்கு. சரி, அவருக்கும் ரெண்டு பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும். பத்திரிக்கை இல்லை எனக்கு நான் இந்த வீடியோ கண்டென்ட் எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ போய்கிட்டு இருக்கு. நான் சேவ் பண்ணதெல்லாம் ஏதோ சிரிப்பு, அது கோபி அண்ணனை நினச்சி ஏதோ சிரிப்பு வரும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்னா எவ்வளோ ஒரு தற்குறித்தனமாக இருந்தால் இப்படி யோசிக்க தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கும். வேணாம், அப்புறம் காப்பரேட் அடிப்பானுங்க. அதெல்லாம் ரொம்ப இது இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. போகலே கையில எடுத்துட்டு போயிட்டா சேஃப். சேஃப். எனக்கு ஒரு செக்யூர்டா இருக்கும். நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படி சொல்லி அப்பா கட்டின வீடு. திருநெல்வேலியில இருந்து வந்த பொண்ணுங்கப்பா. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணோ மருமகளோ பேத்தியோன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இங்கே வேலை வாங்கிட்டு நம்ம பாட்டி வந்து இங்கே மாசாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு தாத்தா பண்ணால் கிரிஞ்சு பூமர்னு சொல்கிற ஒரு ஜென்ரேஷன், பாட்டி பண்ணால் அதை வந்து க்யூட்டுன்னு சொல்லுது. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி சொல்லலாம் தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. திருநெல்வேலியில ये वीडियो उनके लिए जो बोलते हैं लड़कियों के दिमाग घुटने में होता है। सही बोलते हो। வடக்கம் தான்யா. என்ன இருந்தாலும் வடக்கம் அடிச்சிக்க முடியாது இந்த மாதிரி வீடியோஸ்லலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வீடியோ நான் ஒரு கிளிப்பாக போடுறேன். அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். அதில் ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுவான். அதை பண்ணிவிட்டு அது எல்லாம் அதை பார்த்து சிரிப்பாங்கன்னு கூட தெரியாமல் அது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டிட்டு போவான் எங்கால். அதை நான் லாஸ்ட்டாக கிளிப்பில் போடுறேன், ஆட் பண்ணுறேன், எல்லாம் பாருங்கள். அதை நான் ஆம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன், பொம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன். என்னால மாற முடிஞ்சதுன்னா நான் மாறவும் செய்வேன். புரியுதா? எனக்கு என்னோட மைண்ட் கான்ஃபிடன்ஸ் பத்தி எனக்கு தெரியும். பேர் என்னடா? வாட்ஸ் யுவர் குட் நேம்? தாஹிரா நிஹால். யா, ஆக்சுவலா இதெல்லாம் உதாரணம் விடுறது, சீன் போடுறது. ஒரு நிமிஷம் இருங்க. நோ, ஐ அம் டாக்கிங் அபௌட் மை மென்டாலிட்டி. இதே இந்த மென்டாலிட்டி நீங்க எத்தனை கலெக்டர்ஸ் பாக்குறீங்க? சிம்பிளா காட்டன் சாரியில இருக்கு. இவங்க எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க. இங்க இருக்க யாரு நாங்க யாராவது பேண்ட் ஷர்ட் போடாதீங்களா? இல்ல நான் குர்தா டாப் போடாததுனால என்னால ஒரு போல்டா ஒரு டாபிக்க பேச முடியாதா? boldness comes from here, not with my outwear. நான் சொல்றேன், என்னாலையும் பொண்ணா இருக்க முடியும், என்னாலையும் பையனா இருக்க முடியும். நானும் சிங்கிள் பேரண்ட் groomed கேர்ள் தான். அதுல எல்லாம் இப்ப நிறைய அந்த ஸ்டேஜ்ல அதுல பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட். ஃப்ரெண்ட்ஸ் மன்னிக்கணும், இந்த பாட்டு போட்டால் எங்கே கிளைம் அடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நான் ஸ்கிப் பண்ணேன். வேணும்னா எங்களோட இன்ஸ்டா ஐடி நாங்கள் கீழே தரோம். அதில் நீங்கள் டிஎம் பண்ணி இந்த வீடியோ அனுப்புங்க, கேளுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். தயவு செஞ்சு இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். கிளைம் அடிக்கிறாங்கப்பா. போட்டது 4 வீடியோ, அதில் 3 வீடியோ கிளைம் வச்சிட்டாங்க. இவங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது? அதுவும் இந்த சோனி தெற்கு பாட்டு இருக்காங்கள,
அவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நான் கூட ஏதோ சாகி ராமா அவனுங்க தான் கிளைம் அடிப்பாங்க மோசமானவங்கன்னு நினச்சேன். இந்த சோனி தெற்கு வந்து அதை விட மோசமானவங்களாம் இருக்கானுங்க. ஏண்டா நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பாட்டு போட்டால் சரி நான் ஒத்துக்கிறேன், அது நீ ஒரு காப்பிரைட் வாங்கி வச்சுருக்க, நான் யூஸ் பண்ணுறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு சரி இப்போ தான் நான் வந்திருக்கேன், ஒரு 4 வீடியோ போடுறேன், அதில் ஒரு 3 வீடியோவில் வந்து ஒரு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பாட்டை போடுறேன். அந்த பாட்டை வந்து உன்னோட அந்த கிளிப்பிங் கூட மேட்ச் ஆகுது, நான் அந்த யூடியூபோட ஆளுக்கு அதை மட்டும் சொல்லணும், நீ கிளைம் பண்ணிப்ப, அது ஓகே. பட் நீ அதை செக் பண்ணாமல் கிளைம் எடுப்பியா எனக்கு தெரியலை. அடி இருக்கு உனக்கு ஒரு நாள். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைனா சின்ன ஆசை இல்லை, பெரிய ஆசை. ஒன்னும் நடிகன் ஆகணும், இல்லைனா போலீஸ் ஆகணும். இது 2 என்னால் ஆக முடியல. ஆனா கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும். எப்படின்னா எனக்கு 2 சிங்கம் இருக்குது, அதை நிறைவேத்துண்டா. எப்படின்னா எனக்கு 2 சிங்கம் இருக்குது, அதை நிறைவேத்துண்டா. எனக்கு இதில் வந்து ஒன்று மட்டும் புரியுது. இவர் வந்து அந்த 2 சிங்கத்துக்கு அந்த ஒரு எஃபர்ட் போடுற அந்த உளறனே இவர் வந்து அந்த 2 சிங்கத்துக்காக ஒரு எஃபர்ட் போட்டார்ல, அந்த எஃபர்ட்டை இவர் எங்கேயா நடிக்க போயிருந்தார்னா இவர் நடிகனாக இருக்கலாம். சரி, இவர் வந்து நடிகன் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படல, அப்பா ஆகணும், 2 சிங்கங்களுக்கு அப்பா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. சரி, இவன் தான் முத பையன் சஞ்சய், நடிகன்டா. சிரிக்கல, டோன்ட் லாஃப் சேனல் தான் இது. இப்பயே 12 நிமிஷம் போயிடுறா, சிரிக்க வைங்கடா. இவன் தான் இளைய பையன் சந்தோஷ், போலீஸ். அங்கே வந்து நீங்கள் அவனோட அந்த ஒரு ரியாக்ஷன் நோட் பண்ணியிருக்கணும். அப்பா விடுங்கப்பா என்னைய அப்படின்ற மாதிரி இருந்தான் எங்கள் ஆளு. ஐபிஎஸ் ஆவீங்களாடா? சின்ன வயசுல இருந்து ஆகும் சின்ன வயசு ப்ரோ வீட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய் அண்ணா நீங்களா? இந்த என்ன விலை நிவாரணம் வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏற்காடு காஃபி. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. போன வீடியோவில் மிளகு பற்றி போடும்போது ஒரு பீத்தசரிக்கு மிளகு சப்பி சாப்பிடணுமா அப்படியே சாப்பிடணுமா கமெண்ட்ஸ் கேட்குறாரு.